வணக்கம். நான் வழக்கறிஞர் முத்துசுவாமி. நான் தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் என்ற சங்கத்தினை 1998ஆம் ஆண்டு பதிவு செய்து 2000ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அங்கீகாரம் பெற்று நடத்தி வருகிறேன். அதேபோல் திருச்சி மாவட்ட ஆண்கள் நலம் மற்றும் பாதுகாப்பு சங்கம் என்ற சங்கத்தை பதிவு செய்து 2010 நடத்தி வருகிறோம். திருச்சி மாவட்ட கிரெடிட் கார்டு உபயோகிப்பாளர் நல சங்கம் என்ற சங்கத்தினை 2006 நடத்தி நாங்கள் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கண்டு கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இயங்கும் பல்வேறு விழிப்புணர்வு குழுக்களில் நான் நுகர்வோர் அமைப்பின் பிரதிநிதியாக இருந்து நுகர்வோருடைய குறைகளை தீர்ப்பதற்கு எங்களால் ஆன உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டில் பேப்பர் ஒர்க்கே இல்லை, பேப்பருக்கே வேலை இல்லை, கையெழுத்துக்கே வேலை இல்லை. முதல் லோன் வாங்க போகணுன்னா பேங்க் போகணும், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், ஃபோட்டோ ஓட்டணும், கேரண்டர் கையெழுத்து போடணும், சம்பள சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் லோன் ஆப் இந்த மாதிரி ஒரு 20 வகையான ஆப்புகள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் மூலிமா லோன் வாங்கணும்னு சொன்னால் எந்த பேப்பரும் தேவையில்லை. 6 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளார 10 லட்ச ரூபா லோன் தராங்க. இந்த லோன் வாங்குவதற்கு பேப்பர் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக தேவை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேன் கார்டு மட்டும்தான். சிபில் ஸ்கோர் மட்டும் 700க்கு குறையாமல் இருந்தால் போதுமானது. 6 நிமிஷத்தில் லோனை கொடுத்துறாங்க. ஆனால் இந்த ஆப்பில் லோன் வாங்குற என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா யார் லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே யாருக்குமே தெரியாது. சைனா கம்பெனிக்காரனும் தரான், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தரான். நீங்கள் உங்களை கையில் இருக்கிற உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் உள்ளே போயிட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்க கேட்குற பர்டிகுலர்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் வித்தவுட் எனி சிக்னேச்சர், வித்தவுட் எனி இன்கம் ப்ரூஃப், வித்தவுட் எனி டாக்குமெண்ட் உங்களுக்கு அப்புறம் ஒரு 6 மினிட்ஸ்லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். எப்படி இந்த லோன் 10 நிமிஷத்தில் கிரெடிட் ஆச்சோ அதே மாதிரி நீங்கள் டியூ கட்டலேன்னு சொன்னால் அவங்க உலகம் ஃபுல்லாக அவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க. ஏன்ட்டா அந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. நம்ம ஏதாவது பணம் கட்ட முடியல போயிட்டு தவணை சொல்லலாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த கம்பெனி அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. கம்பெனியில் போயிட்டு முறையிடக்கூடிய உரிமை இவங்களுக்கு இல்லை. யாரையும் கூப்பிட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியாது. இந்த ஆப்பில் ஒரு 20 வகையான ஆப்புகள் ரிசர்வ் பேங்க் அப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த ஆப்காரங்க சட்டவிரோதமாக நடந்தால் மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்னால் பாதிக்கப்பட்டவங்க எண்ணற்றவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. உதாரணமாக எங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி புத்தூர் மீன் மார்க்கெட்டில் ஃபைசல் அகமது அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் 5 அப்படிங்கிற ஒரு ஆப்பில் லோன் வாங்கியிருக்கார். ஒரு டியூ கட்ட முடியல. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர். ஆனால் உனக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் என்ன, உங்கள் அம்மாவோட கிட்னி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாராஸ் பண்ணிட்டு இருக்காங்க 5லேருந்து. அதே மாதிரி இன்னொரு நபர், ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு நபர் ஹீரோ ஃபின்கார்ப் அப்படிங்கிற நிறுவனத்தில் லோன் வாங்கியிருக்கார். சரியாக கட்டிகிட்டு இருக்கார். இந்த வேலை இழந்ததுனால அவரால் பணம் கட்ட முடியல. ஒரு நாளைக்கு 30 ஃபோன் கால் பண்ணுறாங்க. அதனால் ஒரு குடும்பமே சீர்குலைஞ்சு போச்சு. எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாலும், அவர் ஜனாதிபதி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார், எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் அந்த ஆப் எங்கேருந்து செயல்படுது அப்படிங்கிற சிஸ்டமே தெரியல. இதில் ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்குது. இதில் மெயினாக இதில் என்ன ஆப்பில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எப்படி அசிங்கப்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் யார் அப்படிங்கிற இதாக தெரிஞ்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு தெரிஞ்சு, மற்ற பெண்களுடைய புகைப்படங்களோட உங்கள் படத்தையும் சேர்த்து, அதாவது யார் கடன் வாங்கினாங்களோ, யார் கடன் கட்ட தவறியிருக்காங்களோ அவங்களோட புகைப்படத்தோட பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ ஒரு படத்தை மார்ஃபிங் பண்ணி உங்கள் நண்பருடைய யோக்கியதை பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி போட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் தெரிவிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கூடுமான வரை நீங்கள் ஆப் லோன் வாங்குவதை தவிருங்கள். அப்படி வாங்கி தான் ஆகணும் நெசசரின்னு சொன்னால் அதை தவணை தவறாமல் கட்டுங்கள். இல்லை என்றால் இதை தடுப்பதற்கு அஃபிஷியல் மெஷினரி எதுவும் கிடையாது. ஆர்பிஐ அப்ரூவல் பெறாத ஆப்களை ரிசர்வ் பேங்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு ஆப் முகவரியும் தெரியாது. எந்த முகவரியிலிருந்து இந்த கம்பெனி செயல்படுகிறது என்ற விவரமும் தெரியாது. அதனால் வழக்கும் தொடர முடியாது. இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற வேறு சில தகவல் தொடர்பு மூலமாகவும் அவர்களை சட்டப்பூர்வமான வழிக்கு கொண்டு வந்து அவர்களுடைய
ஹாராஸ்மெண்ட்டிலிருந்து கிளைண்ட்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வீடியோ மூலம் தெரிவிப்பது என்னவென்றால், முடிந்தவரை ஆப்பில் லோன் வாங்காதீர்கள். அப்படி வாங்கினால் சரியாக கட்டுங்கள். அதில் ஏதேனும் சட்டவிரோத செய்கைகள், ஹாராஸ்மெண்ட் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எனது செல்போன் நம்பர் 9994647782 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு சட்டப்பூர்வமாக இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கு என்ன வழி கிடைக்குமோ அதை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து சட்டப்பூர்வமாக விடுபடுவதற்கும் ஒரு 50% அளவிற்கு வைவர் வாங்கி அந்த கணக்கை செட்டில் பண்ணுவதற்கும் நாங்கள் உதவிகரமாக இருப்போம். நன்றி.